ஒரு பசுவை கொலை செய்தால் அதற்கு என்ன தண்டனை என்பதை பற்றி அந்தணர்கள் வகுத்திருக்கக்கூடிய அறநூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கேற்ப அந்தணர்களிடத்தை சென்று இந்த பசுவினுடைய கன்று என்னுடைய தேர்காலில் அடிபட்டு இருக்கிறது, அது இறந்து போய்விட்டது, இந்த பசுக்கொலைக்கு என்ன தீர்வு என்பதை கேட்டு அதன்படி நாம் ஒழுகுவோம் என்று அந்த ராஜகுமாரன் செய்கின்றான். இதற்கு சாஸ்திரபூர்வமான நம்மக்கிட்டே ஒரு பிரமாணம் உண்டு. ஏன்னா சிவபிரகாசத்தில் ஒரு பாடலில் கண்மத்தை பற்றி பேசும்பொழுது புந்தி நன்னும் வினை புந்தி நணுகா வினைன்னு சொல்லுகின்றார். 2 வகை வினைகளை சொல்லுகின்றார். நம்ம கண்மத்தை செய்யும் பொழுது 2 விதமாக கண்மத்தை செய்வோம். புந்தி புத்திபூர்வமாக செய்வது, அதாவது புத்தி சுவாதீனத்தோடு இதை நான் செய்கின்றேன், இதை செய்தால் இந்த பாவம் விளையும் இந்த புண்ணியம் விளையும் என்கின்ற புத்தி சுவாதீனத்தோடு செய்கிறதுக்கு புத்திபூர்வமான காரியம்னு பேர். இதை செய்கிற பொழுது இது இதனால் விளைந்துவிடும், அது புண்ணியமாக பாவமாக விளைந்துவிடும் அந்த என்கின்ற எண்ணம்லாம் இல்லாமலே வேறு ஏதோ செய்ய போக வேறு ஏதோ நிகழ்ந்து விடுவது. இதை பொதுவாக பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடியுதுங்கிறாங்க பாருங்க. அது மாதிரி நாம் ஏதோ செய்ய போக வேறு மாதிரி விளைந்து அது யாருக்கோ பாதிப்பாகவோ அல்லது யாருக்கோ ஒரு நன்மையாகவும் முடிகிறது பாருங்கள். இவற்றுக்கு அபுத்திபூர்வமான புண்ணியம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2 புத்திபூர்வமான வினைக்கும் சரி அபுத்திபூர்வமான வினைக்கும் சரி பலன்கள் உண்டு, அதில் மாற்றுகிறது இல்லை. ஏன்னா புத்திபூர்வமாக செய்தது தப்பாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் பலன் வந்ததை நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம். அதேமாதிரி அபுத்திபூர்வமாக செய்ததையும் புராணங்களில் பார்க்கிறோம். நிறைமறை காடு தன்னில் நீண்டறி தீபம் தன்னை கரநிறத்து எலி ஒன்று மூக்கு சுற்றிட கனன்றது உண்ட நிறைகடல் வெண்ணும் மண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை விரட்டினாரேன்னு அழகாக பாடினாங்க அப்பர் சாமி. திருமறைக்காடு கோயிலில் எண்ணெய் குடிக்க வந்த விளக்கில் தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை குடிக்க வந்த ஒரு எலியினுடைய மூக்கு சுட்டிட அதனால் இப்படி ஆடின அந்த முகத்தினால அந்த திரி தூண்டப்பட்டது. கர்ப்பகிரகத்தில் இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த திரி தூண்டப்பட்டு ஒளி பெருகியதுனால அந்த அபுத்திபூர்வமான புண்ணியத்துக்கு அந்த எலியை நிறைகடல் வெண்ணும் மண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை விரட்டினாரேன்னு சொன்னார் அப்பர் சாமி. மாவழி சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்த சுவாமி என்ற சரித்திரம் இருக்கிறது. அதே போல் சிவராத்திரி புராணத்திலேயே அப்படி தான் ஒரு வேடன் இரவு முழுக்க புலிக்கு பயந்து கொண்டு மேலிருந்து இலைகளை எவருக்குமா மறைவருக்கு ஒரு பச்சிலை என்ற வகையில் கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அதனால் அங்கு புண்ணியம் விளைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் அபுத்திபூர்வமாக விளைந்த பாவத்திற்கும் பாவகாரியம் வந்ததை பார்க்கிறோம். திருவிளையாடல் புராணத்தில் வரகுணப்பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்கின்ற பகுதியில் வரகுணப்பாண்டிய மகாராஜா போருக்கு சென்று அவர் வரும்பொழுது அங்கு ஒரு அந்தனர் குதிரையில் கால் விடிப்பட்டு இறந்து போய்விடுகிறார். அதனால் பிரம்மகத்தி அந்த அரசரை சூழ்ந்து கொள்கிறது. அந்தனரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் செல்லுகின்ற வழியில் படுத்திருந்த அந்தனர் அரசருடைய குளம்படிப்பட்டு அரசருடைய குதிரை குளம்படிப்பட்டு இறந்து போய்விடுகிறார். ஆனாலும் பிரம்மகத்தி அவரை சூழ்ந்து கொள்கிறது. இந்த பிரம்மகத்தி படாப்படுத்துகிறது. பிறகு அந்த பிரம்மகத்தியை சுவாமி எங்கு திருப்பேன் என்று கேட்கும் பொழுது நாம் எம்மையாம் பூசித்திருக்கும் பதி என்று திருவிடைமருதர் சொல்லுகின்றார். ஈசன் இடைமருதனில் நாம் பூசம் புகுதும் புனலாடவேன் நாங்கள் அப்பர் சாமி இந்த இடைமருதனில் திருப்போம் என்று சொல்லி திருடைமருதருக்கு வர செய்து அங்கே பூசத்துறை நீராடச் செய்து கீழவாசல் வழியாக வர சொல்லும் பொழுது அங்கே பிரம்மகத்தி நின்றது சரித்திரம். அப்போ அபுத்திபூர்வமாக செய்த பாவத்திற்கும் நமக்கு பலன் அனுபவிக்க வேண்டும், புத்திபூர்வமாக செய்த பாவத்திற்கும் பலனை அனுபவிக்க வேண்டும். இப்படி சாஸ்திரம் இருக்குது. அப்படி தான் கர்ம விதி சாமி அமைத்திருக்கிறார். இப்போ அபுத்திபூர்வமாக செய்த சில வினைகளுக்கும் சரி புத்திபூர்வமாக செய்த சில வினைகளுக்கும் சரி சில பரிகாரங்கள் உண்டு. பரிகாரங்கள் உண்டா கிடையாதுன்னா உண்டு என்று தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது, சிவபிரகாசத்தில் வருகிறது. அதை சில அந்தணர்களுக்கு சில தான தர்மங்களை செய்வதன் மூலமாகவும் சாஸ்திர நூல்களில் விதிக்கப்பட்ட சில காரியங்கள் மூலமாகவும் சில பாவங்களுக்கு மட்டும் பரிகாரங்கள் உண்டு என்ற சிவபிரகாச பாடல் சொல்லுகிறது சாஸ்திரத்தில். ஆனால் எல்லாமே பரிகாரத்தை தீர்த்த முடியாது, அனுமதிக்கப்பட்டது. சரி, இதான் அனுமதிக்கிற சட்டத்தில் இருக்கே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல குத்துனா உயிர் போகாது என்று தெரிந்து கொண்டு குத்திட்டு பழி வாங்கலாம், அப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல போனால் எளிதாக நாம் பெயிலில் வந்துடலாம் என்று தெரிந்து வைத்து கொண்டு உள்ளே போகிறான். அது மாதிரி சட்டத்தில் தான் இடம் இருக்கே நம்ம தப்பித்து கொள்வதற்கு என்று நாம் செய்தால் அது கணக்கில் வராது. சாமி எல்லாத்துக்கும் மேலே சாமி தான் முடிவு செய்வார். எல்லாத்தையுமா இருந்தாலும் நம்ம பரிகாரமே செய்தாலும் கூட
செய்த பாவத்தை சாமி தீர்க்கிறாரா இல்லையாருங்கிறது சுவாமியுடைய முடிவு தான். அதனால் இப்படிலாம் இருக்குது, அதைத்தான் சொல்லுகின்றேன். வகையில் இங்கே பசுவினுடைய கன்றினை தெற்காலில் வீழ்த்திய அந்த அரசகுமாரன் அந்தணர்கள் விதிக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னவோ அதை செய்வதற்காக செல்லுகின்றேன் என்று அவ்விடத்திலிருந்து புறப்படுவதை பார்க்கிறோம். வந்த இப்பழியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை அந்தணர் விதித்தாற்றால் ஆற்றுவது அறமேயாயில் எந்த ஈதறியா முன்னம் இயற்றுவன் என்று மைந்தன் சிந்தை வெந்துயரம் தீர்ப்பான் திருமறையவர் முன் சென்றான் என்று சொல்லுகின்றார். வகையில் வந்த இப்பழியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை என்று சொல்லுகின்றார். வந்திருக்கக்கூடிய பழி என்ன பழி? பசுக்கொலை. ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்னு அருணாதரனார் எம்பரானார் பாடுறார். வந்த இப்பழி இது அபுத்திபூர்வமாக செய்திருக்கிறான் பிள்ளை. ஆனால் நாம் இன்றைக்கு உலகத்தில் பசுக்களை எத்தனை வகையில் துன்பப்படுத்துகின்றோம். பசுவை கொடுமைப்படுத்தக்கூடாது, பசுவை அடிக்கக்கூடாது என்று சண்டேசநாயனார் புராணத்தில் வரிசையாக பாடல்களை காட்டுகிறார் சேக்கரார் சுவாமிகள். அது உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களும் உரையக்கூடிய இடம் அந்த பசு. அதே போல் உரிமை சுரபிகள் என்று சொல்கிறார். பசுவுக்கு சுரபின்னு பேர். உரிமை சுரபின்னு என்ன உரிமை? சிவபெருமான் ஆடுவதற்கு 5 பொருட்களையும் கொடுப்பதற்குரிய உரிமை சுரபி, அவர் அணிந்து கொள்வதற்கு திருநீரை கொடுக்கக்கூடிய உரிமை சுரபி என்றெல்லாம் அதனுடைய பெருமை காட்டப்படுகிறது பெரிய புராணத்தில். அந்த பசுவை கொலை செய்த பழி வந்த இப்பழியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை அந்தணர் விதித்த ஆற்றால் ஆற்றுவது அறம் அறமேயாகில். அந்தணர் விதித்தார், அந்தணர் விதித்தார்னா யாரோ ஒரு அந்தணர் திடீர்னு எழுதிடுவார்னு இல்லை. காலகாலமாக விதிக்கப்பட்ட சட்டங்கள் சாஸ்திரங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய அறிஞர்கள் அவ்வகையிலே அந்தணர்கள் என்று காட்டுகிறார். விதித்த ஆற்றால் ஆற்றுவது அறமேயாகில் என்று சொல்கிறார். அது என்ன பரிகாரம்? பொதுவாக ஒரு பசுவினுடைய கொலைக்கு நாம் காரணமாக இருந்தோமானால் பசுக்கொட்டிலே சென்று பசுக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பசுவினுடைய சாணத்தை அள்ளி தூரப்படுத்துவது, அதை குளிப்பாட்டுவது, அதற்கு புல் கொடுப்பது, நீராட்டுவது, அது தண்ணீர் காட்டுவது முதலான தொண்டுகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பரிகாரங்கள். இதைத்தான் முதல்ல சொல்கிறாங்க. அப்புறம் அந்தணர்களுக்கு தான தர்மங்கள், நிலப்புலன்களை எழுதி கொடுக்கறது, சில தீர்த்தங்கள் நீராடுவது, சபதபங்கள் செய்வது, இதன் மூலமாக அந்த பாவம் கழியும் என்று சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவையில் எது இங்கு அறமே ஆகில் எந்த இது அறியா முன்னும் ஏற்றுவன்னு பிள்ளை பொறுப்பிட்டான். எங்கள் அப்பாவுக்கு இந்த செய்தி போகிறதுக்கு முன்னாடியாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நல்ல பேர் எடுத்து போமே அப்பா கிட்ட என்று நினைக்கின்றான். ஏடா என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா நினச்சேன், எனக்கு அந்த வண்டி வாங்கி கூடாது அப்போயே நினச்சேன், எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் போய் சேர்கிறதுக்கு முன்னாடியாக எந்த இது அறியா முன்னும் ஏற்றுவன். எங்கள் அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்பாக நான் சென்று அந்த கடமைகளை செய்வேன், பரிகாரங்களை செய்வேன் என்று அங்கிருந்து புறப்பட்டான். ஏற்றுவன் என்று மைந்தன் சிந்தை வெந்துயரம் தீர்ப்பான். சிந்தை வெந்துயரம் தீர்ப்பான். இப்போ தன்னுடைய பசுவினுடைய துயரத்தை தீர்க்க வழி இல்லை நமக்கு. இப்போது அது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், போய் சேர்ந்துருச்சு. நீ எவ்வளோ தான் 20 லட்சம் பணம் கொடுத்தாலும் 10 லட்சம் பணம் கொடுத்தாலும் வேறு என்னென்ன கொடுத்தாலும் போனது தான், அது வரப்போகிறது இல்லை இன்றைக்கி. அப்போது நாம் என்ன பண்ணலாம்? அந்த பாபகாரியத்திலேருந்து நாம் விலகுவதற்கு என்ன வழியோ அதை நாம் விலக்கிக் கொள்வதற்கு என்ன அதை செய்ய முடியும். அதனால் சிந்தைவன் துயரம் தீர்ப்பான் திருமறையவர் முன் சென்றான். திருமறையவர் முன் சென்றான். அப்போது அந்த அந்தணர்கள் சாஸ்திர வல்லுநர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவரிடத்தை சென்று இதுக்கு என்ன பரிகாரம் அதனை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்வதற்காக இந்த பிள்ளை அங்கிருந்து புறப்பட்டான் என்று இந்த பாடலில் சேக்கரார் சாமி காட்டியிருக்கிறாங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் விளங்குச்சா? அடுத்த பாட்டுக்கு போகலாமா? அடுத்து பசு போய் மணி அடிக்க போகுது.